ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மினி பீஸா. இந்த மினி பீஸா அவன் இருந்தால் பண்ண முடியுமா அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை. வீட்டில் இருக்க தோசைக்கல்லே நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பீஸா சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் ஒரு 6 தக்காளி இருந்தால் போதும், ஒரு சூப்பரான சாஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு பிரமாதமான ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம் வாங்க. மினி பீஸாக்கு தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், மசூரா சீஸ் 100 கிராம், ஈஸ்ட் 3/4 டீஸ்பூன், சர்க்கரை 1.5 டீஸ்பூன், தக்காளி 6 நம்பர், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 3/4 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய பூண்டு 3/4 டீஸ்பூன், மிக்ஸ் வெஜிடபிள் ஃபார் டாப்பிங்ஸ் தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிக்ஸ்ட் ட்ரை ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணோம். அதனால் ஈஸ்ட், அதுக்கப்புறம் சர்க்கரை. இந்த ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறது சர்க்கரை தான். அதனால் இந்த சர்க்கரையும் ஈஸ்ட், அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் சூடான தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான சூடான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, வெதுன்னு இருக்கணும். அந்த தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இப்போது ரெடியான இந்த ஈஸ்ட்டை வச்சு தான் பீஸா பிரெட் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைதா எடுத்துக்கிறேன். இந்த மைதா 250 கிராம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஈஸ்ட் இதில் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி கரெக்டான அளவுக்கு நல்ல டோ ரெடி பண்ண போகிறோம். இந்த டோ ரெடி பண்ணும்போது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, அதே டைம் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருந்தால் மட்டும் போதும் டோ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்ஸ்டர் ரெடி பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ரெஸ்ட் விட போகிறோம். அதனால் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது இந்த பீஸா சாஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தக்காளி நல்லா பலமான தக்காளி எடுத்துக்கங்க. அந்த தக்காளியில் பின்பகுதியில் இந்த மாதிரி ப்ளஸ் போடுங்க. மின் பகுதியில் அந்த ஹை, அதாவது கண் பகுதி சொல்லுவாங்க, அந்த கண்ணை நோண்டி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்த பிறகு நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போட்டிங்கன்னா அந்த தக்காளி மேலே இருக்க ஸ்கின்னை ஈஸியாக பீல் பண்ண முடியும். அதனால தான் ப்ளஸ் போட்டிருக்கேன். இன்னொரு சைடில் கண்ணும் எடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, நல்லா ஈஸியாக எடுக்க முடியுது. இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 1 பை 1 அந்த ஸ்கின் எடுத்துடலாம். இந்த பீஸா சாஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பாஸ்தாக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கெச்சப் யூஸ் பண்ணுவேன் நான் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு. நீங்கள் பாஸ்தாக்கு கெச்சப் போடாமல் ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு சின்ன டிப் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுவோம் மல்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த சாஸ். இப்போ ஸ்கின் எடுத்தாச்சுல, இதுக்கு பிறகு அந்த தக்காளியை 1/4 கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடித்த பிறகு உள்ளே இருக்க விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதையை எடுத்துருக்கணும். எதுக்காக இந்த ஸ்கின்னு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க விதையை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பீஸா சாஸ் ஸ்மூத்தாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த விதையும் மேலே இருக்க ஸ்கின்னும் எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லை, ஹார்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே போட்டு குக் பண்ணிங்கன்னா. இப்போ ரெடி ஆகிடுச்சா? இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். சும்மா 2 நிமிஷம் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூண்டை போட்ட பிறகு லைட்டாக வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு வெங்காயம், அதிகமான வெங்காயம் வேண்டாம், நான் கொடுத்த குவான்டிட்டியில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க போதும். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வதக்கி முடித்த பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த டொமேட்டோ பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுறோம்.
இதுக்கப்புறம் சீசனிங்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சர்க்கரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக சர்க்கரை யூஸ் பண்ணனா, அந்த புளிப்புத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த புளிப்புத்தன்மையை பேலன்ஸ் பண்ண தான் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி குக் பண்ணி வரும்போது கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் ட்ரை ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். டேஞ்சி அண்ட் ஸ்வீட் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதாவது பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா டோ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ரெடியாக இருக்கணும். நீங்கள் கையில் தொட்டிங்கனாவே நல்லா சாஃப்டாக இருக்கும், ஒட்டுற பக்குவத்துக்கு வந்துருக்கும். ஏங்கிட்டனா ஈஸ்ட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இந்த டோ ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ளாரை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரோல் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். ஒட்டுற மாதிரி இருந்தால் திருப்பி நல்லா மைதா நல்லா டஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஷீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஷீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டர் எடுத்துங்க. நம்ம வீட்டில் கட்டர் இல்லைன்னா உனக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. நார்மல் கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிண்ணத்தை வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்துடும். இப்போ 1 by 1 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸா சாஸ், வெஜிடபிள்ஸ், சீஸ் எல்லாத்தையும் போட்டு குக் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் பர்த்டே பார்ட்டிலாம் வந்தால் இந்த மாதிரி பீஸா பண்ணி கொடுத்தாலே போதும். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். காஸ்ட்லாம் ரொம்ப இன்வால்வ்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் வீட்டில் கரெக்டாக புரிஞ்சிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ப்ரெட்டில் சின்ன ஓட்டையை போட்டு இந்த தவாவில் கரெக்டாக வைக்கிறேன். இந்த தவாவில் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஹீட் பண்ணிருக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக 1 by 1 ப்ளேஸ் பண்ணி ஒரு மூடி போட்டிங்கன்னா 1 நிமிஷம், அப்படி இல்லைன்னா 2 நிமிஷத்தில் இந்த ப்ரெட்டு ரெடி. இப்போ பார்த்தீங்களா இந்த பீஸா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடு கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும், ஒரு சைடு வேகாமல் இருக்கும். மேலே சாஃப்டாக இருக்க சைடில் திருப்பி சாஸ் மேலே அப்ளை பண்ணுறோம். அதுக்கு பிறகு சீஸ் கிரேட் பண்ணி போடுங்க. சீஸ் வந்து மசூலா சீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நல்ல குவாலிட்டி சீஸாக தான் உங்களுக்கு மெல்ட் ஆகும் அப்படி பண்ணும் போது. அதுக்கப்புறம் பிடிச்ச வெஜிடபிள்ஸ் டாப்பிங்ஸ் மேலே வைக்கலாம். ஆலிவ்ஸ், மிக்ஸ் வெஜிடபிள், மஷ்ரூம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே அழகாக கட் பண்ணி திருப்பி கொஞ்சம் சீஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ட்ரை ஹர்ப்ஸ். இந்த டாப்பிங்லாம் போட்ட பிறகு டைரெக்டாக வந்து தவாவில் வச்சு குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, இந்த தவாவை 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணுங்கள். அதுக்கு பிறகு 1 by 1 ப்ளேஸ் பண்ணி 8லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான மினி பீஸா ரெடி. நிறைய பேர் வீட்டில் ஓடிஜி இருக்கும். ஓடிஜி இருக்க வீட்டில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, 180 டிகிரி செல்சியஸ் 10 நிமிஷம் ப்ரீ பண்ணி முடித்த பிறகு இந்த பீஸா உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஓடிஜியில் ரெடி. அப்படி ஓடிஜி இல்லாதவங்க இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மினி பீஸா எப்படி பண்ணுறது. வீட்டில் பர்த்டே பார்ட்டி இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி வேறு எதுனா செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி மினி பீஸா பண்ணலாம். நான் பண்ண குவான்டிட்டி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 12லேருந்து 15 பீஸ் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.